ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட இந்த 5வது மாதத்துடைய 3ஆம் தேதியிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து நமக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கட்டவிழ்த்தோடும்படியாய் கூட எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இதோடு மாத்திரமல்ல, இந்த மாதத்தில் எந்தெந்த பாதுகாப்பு நமக்கு தேவையோ, எந்த சுகம் தேவையோ, எந்த சமாதானம் தேவையோ, அவர்கள் எல்லாவற்றையும் நமக்கு நிரம்பி நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். வரவேண்டிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆவியானவர் வேகத்திலே கொண்டு வரும்படியாய், சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தருடைய கரம் மறந்து அவர்களை அழைத்து கொண்டு வரும்படி, முன்னும் பின்னும் தம்முடைய தூதர்களை வைத்து அவர்களை கொண்டு வரும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். இந்த ஆராதனைய ஒவ்வொரு பகுதியிலையும் கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணரும்படி, தேவனுடைய அந்த ஆவியானவர் நம்முடைய இடைபடும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். எங்களை நேசிக்கிறதான பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய அநாதி கிருபையின்படி என்னையும் எங்களையும் கொண்டு வந்தீங்களே, அதற்காக நன்றி. வரவேண்டியதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீங்கள் தாமே அழைத்து கொண்டு வரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். இந்த நாள் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும். ராஜா, இந்த நாள் ஆசீர்வாதங்களை இழந்து போகாதபடி, அதற்கு தடையாக இல்லாதபடி ஒவ்வொருவரையும் நீங்கள் கரம் பிடித்து கொண்டு வரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எங்களுடைய ராஜா சரீரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மனதை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா, எங்களுடைய வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களுக்கு தேவையான சரீர சுகத்தையும் ஆத்தும பலனையும் சமாதானத்தை நீங்கள் தாமே கட்டவிழ்த்து விடுங்க. தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாய் கடந்து போக கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் அப்படியே உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஒரு சில பாடல்களை பாடி கடந்து போவோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால். தெரிந்த ஒரு பாடல் தான். பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால்.
காற்று வீசட்டோ கடல் பொங்கட்டோ, காற்று வீசட்டோ கடல் பொங்கட்டோ, எனது நங்கூரோ இயேசு இருக்கிறார். எனது நங்கூரோ இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். பரம அழைத்தலில் பந்தய பொருளுக்காய், பரம அழைத்தலில் பந்தய பொருளுக்காய், லக்கை நோக்கி நாம் படகை ஓட்டுவோம், லக்கை நோக்கி நாம் படகை ஓட்டுவோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். உலகில் இருக்கிற அழகையை விட, உலகில் இருக்கிற அழகையை விட, என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்ன
இயேசு என்னோடு இருப்பதனால். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால். இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டோ, கடல் பொங்கட்டோ. காற்று வீசட்டோ, கடல் பொங்கட்டோ. எனது நங்கூரோ இயேசு இருக்கிறார். எனது நங்கூரோ இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால். இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களும் பலவிதமான பிரச்சனைகளும் வரலாம். குடும்பத்தில் வரலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில் வரலாம், படிப்பில் வரலாம், வேலைகள் தொழிலில் வரலாம், பயணத்தில் வரலாம். இப்படி என்ன கொடுங்காற்று வீசினாலோ அது அசையாதபடி நிலைத்து நிற்க இயேசுவாகிய நங்கூரம் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நங்கூரமாய் இருந்து அனுதினமும் உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருவார். எதற்காக? உதவி செய்கிறார், பலன் தருகிறார். நமக்கு உதவி செய்து நம்மை பலப்படுத்தும்படி நம்மோடு கூட அவர் வரக்கூடியவராய் இருக்கிறார். அதை விசுவாசித்து ஒரு பாடலை பாடி கடந்து போவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள்ளாய் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாகட்டும். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகளும் நிறைவாகட்டும். வறட்சிகள் செழிப்பாகட்டும். உடைய வாழ்க்கையில் எதெல்லாம் வறண்டு போய் கிடக்கிறது? சரீர பலன் வறண்டு போய் கிடக்கிறதா? பொருளாதாரம் வறண்டு போய் கிடக்கிறதா? குடும்ப ஆசீர்வாதம் வறண்டு போய் கிடக்கிறதா? பயணங்கள்ல நீ வறண்டு போய் கிடக்கிறாயா? எதுவாய் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். விசுவாசித்து பாடி கடந்து போவோம். அவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். புதிய நாளுக்குள் என்னை நடத்தோ, புதிய கிருபையால் என்னை நிரப்பு.
புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், என் வறட்சி தெளிப்பாகட்டும், என் வறட்சி தெளிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மையை தாரும். எதிலெல்லாம் வெட்கப்பட்டு கிடந்தோமோ, 4 மாதங்கள் எந்த காரியத்திலெல்லாம் வெட்கப்பட்டு கிடந்தோமோ, இரட்டத்தனையான நன்மையை கொடுக்கக்கூடியவர். நாம் அடித்த கண்ணீர்களுக்கு அவர் கணக்கு வைத்திருக்கிறார். அந்த கண்ணீர் ஒரு களிப்பாய் மாறும். அதை விசுவாசி. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மையை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மையை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுத்திட. உலகத்தில் நாம் வாழக்கூடியதே சவால்கள் நிறைந்ததான ஒரு வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, படிப்புகளானாலும் சரி, நம்முடைய வேலைகளானாலும் சரி, தொழில்களானாலும் சரி, நம்முடைய பயணங்களானாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, சவால் நிறைந்ததான ஒரு வாழ்க்கை. அதில் ஜெயம் எடுக்க கர்த்தர் நம்மோடு இருக்கக்கூடியவர். நாம் எதிர்த்து ஓடக்கூடியதான ஒரு மீன், தண்ணீரோடு ஓடக்கூடியதான மீன்கள் அல்ல. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆனால்
சவால்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை சவத்திற்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை. ஆனால் சவால்கள் இருந்தால்தான் நாம் மனிதர்கள் என்பதையும் எதிர்த்து நிற்கிறோம் என்பதையும் காட்ட முடியும். ஆனால் அந்த சவால்களில் உலகத்தில் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அதன் விசுவாசம். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட உறவுகள் சேர்ப்பொருந்தே, எந்த உறவுகள் சேர்ப்பொருந்தே. சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர்பொருந்தே, எந்த உறவுகள் சீர்பொருந்தே. சமாதானம் நான் பெற்றிட, குடும்ப சமாதானம் நான் பெற்றிட, பொது கிருபை தாரும் தேவா, பொது பலனை தாரும் தேவா, பொது கிருபை தாரும் தேவா, பொது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தோ, புதிய கிருபையால் என்னை நிரப்போ, புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தோ, புதிய கிருபையால் என்னை நிரப்போ. அல்லேலூயா. சவால்கள் சந்தித்திட உலகத்தில், ஆமாம், சவால்கள் வரும்போதுதான் நாம் யார் என்பது நமக்கு தெரியும். இல்லை என்றால் நாம் யார் என்பது நமக்கு தெரியாது. அப்பொழுதுதான் அது எதிர்த்து நிற்க, அதை போராட நமக்குரிய பலன்கள் நமக்கு வரும். இந்த ஒரு சில மரங்கள் உண்டு. இந்த மரங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லலாம், இந்த தைல மரம். இந்த தைல மரம் அவ்வளவு சீக்கிரம் ஒடியாது. அது என்ன காற்று மழைகள் வந்தாலும் அந்த தைல மரம் வேகமாய் ஆடினாலும் பாதி தூரத்துக்கு அதிகமாய் வரும். சின்ன மரங்களாக இருந்தால் தரையை தொட்டுடு திரும்ப மேலே போகும். பெரிய மரங்களாக இருந்தால் பாதிக்கு அதிகமாக அது ஆடுமே தவிர, ஆனால் அந்த மரம் ஒடியாது, அது வேரோட பிடுங்காது. அப்படி வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த மரம் அதிகமான காற்று அடிக்க 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 அது தன்னுடைய வேர்களை உள்ளே அனுப்பி கொண்டே இருக்கும். அதிகமாய் காற்று மழையும் வர வர தான் விழுந்து விடக்கூடாது என்ற எண்ணத்தில் அவனுடைய வேர்களை அதிகமாய் ஆழத்தில் அனுப்பி கொண்டிருக்குமா. தூரம் அந்த வேர்கள் கடந்து போகும். ஏன்னா அப்படிப்பட்ட வேர்கள் எப்படி போகுதுங்கிறது நான் நின்று பார்த்தவன். ஆகினால் எனக்கு தெரியும். தைலத்தோப்புகள், தைல மரங்கள் அதிகமாக இருந்த இடங்கள்ல இருந்து வந்தவன். ஆனால் நன்றாக தெரியும். அப்போ காற்றுக்கும் மழைக்கும் அது விழுந்து விடாதபடி தன்னை ஒப்பு கொடுத்து ஆடிக்கொண்டு ஸ்திரமாய் நிற்கக்கூடிய ஒன்று உறுதியாய் மாறுகிறது. அப்ப காற்றும் புயலும் நமக்கு நேராய் வரும்போது, பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது அதற்கு ஈடு கொடுத்து நாம் நிற்க பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்முடைய வேர் அதிகமாய் கடந்து போய்கொண்டே இருக்கும். அது ஒரு திறத்தன்மையை கொடுக்கும். உறுதியாய் நிற்கக்கூடியதான ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்குமா. இந்த சவால்களில் நம்ம சோர்ந்து போகும்போது தான் உறவுகள் சீர்கெட்டு போகிறது. உறவுனா என்ன? உறவுனா என்னம்மா? என்னப்பா உறவுனா என்னப்பா? உறவுனா என்னப்பா?
இப்பதான் கேட்குறேன் என்னென்ன நல்லா வளர்றதுக்காகவா? உறவுன்னா நல்லா வளர்றதுக்காகவா? பாருங்க, உரமா? இப்போ உரமா? இப்போ நான் உரத்தை கேட்கலப்பா, உறவு. தெரியாதுல்ல? உறவுன்னா என்னப்பா? சொந்தக்காரங்க. உறவு என்றால் சொந்தம். புருஷன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், நம்முடைய நெருங்கின அங்கத்தினர்கள், இதெல்லாம் என்ன? உறவு. உறவு முறை என்று கூட சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த உறவின் முறையை சேர்ந்தது என்று சொல்லி அந்த உறவுகள் என்ன செய்யணுமா? சீர்பொருந்த. சீர்பொருந்தான அர்த்தம் என்ன? ஏன் சீர்பொருந்தான சொல்லியிருக்கு? சீர்கட்டு கிடக்குது, ஆனாலும் சீர்பொருந்தானமா. எது சீர்கட்டு கிடக்குது? உறவுகள். இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த உறவுகள்லாம் ரொம்ப குறைவு. உறவுகள் என்பது அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, குடும்ப அடுத்த சந்ததிகள் ஒன்றோ ரெண்டோ இருக்கிறதுனால அதனுடைய உறவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி, அந்த உறவுகள் வருவதற்கு இன்னைக்கு வாய்ப்புகள், அதாவது ரெண்டாவது மூன்றாவது அந்த சொந்தங்களில் உள்ளவங்க இருக்கலாம், நெருக்கங்களில் இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இன்றைக்கு இல்லை. அப்போ அந்த உறவுகள் சீர்கட்டு கிடக்கு. எந்த இடத்துல போனாலும் அவங்கவுங்க தனக்குரிய அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை எடுத்து வச்சு உட்காந்துக்கிடுவாங்களே தவிர அந்த மற்ற உறவினர்களோடு பேசுவதற்கு நேரம் கொடுப்பது இன்றைக்கு இல்லை. அதனால்தான் உறவுகள் சீர் பொருந்த வேண்டும். அதோடு சமாதானம் பெற்றிட. எந்த சமாதானமா? உறவுகள் சீர் பொருந்தணும். ஆனா இங்க சமாதானம் பெற்றிடன்னு சொல்லி இருக்குது. குடும்ப சமாதானம் குடும்ப, அதாவது அந்த உறவுகள்ல சமாதானம் இல்லாட்டிலும் பெரிய பிரச்சனை ஒன்றும் உருவாகாது. உறவுகள்ல நம்ம கூட பிறந்தவங்களோடையோ இல்லைன்னு சொன்னா நமக்கு பங்காளிகளோடவோ அந்த சொந்தங்களோடவோ அந்த ஒழுங்கு இல்லாட்டிலும் கூட அது பெரிய பாதிப்புகளை கொண்டு வராது. சின்ன பிரச்சனைகளை கொண்டு வரும், அது வேறு. ஆனால் கீழே வரும்போது குடும்ப சமாதானம் பெற்றிட. குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து போவார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பமே ஒரு இருளுக்குள்ள போன மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதை நீங்க யோசித்து பாருங்க. ஏன்னா எல்லா குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க தான். குடும்பத்துக்குள்ள சமாதானம் கெட்டு போகும் என்றால் குறிப்பாய் புருஷன், மனைவி, பிள்ளைகள், அதுதான் இதுதான் ஒரு குடும்பம் என்பது. இந்த குடும்பத்தில் சமாதானங்கள் கெட்டு போகும் என்றால் அந்த குடும்ப வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும்? இருண்டு போன ஒரு வாழ்க்கையாயிருக்கும். இந்த பிரச்சனைகள் உருவாவதற்கு காரணம் என்ன? சமாதானம் கெட்டு போறதுக்கு காரணம் என்ன? எதைன்னு சொல்லுவேங்கிறீங்களா? எதைன்னு சொல்லுவோம், எப்படின்னு சொல்லுவோங்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இதை நான் இன்னைக்கு விட்டுறேன். வேற ஏதாவது வசனங்கள் வரும் என்றால் அன்றைக்கு நான் செய்தியோடு கூட இதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன். அது உதவியாயிரும். இப்போ வேண்டாம், ஏன்னா இப்போ போனால் அது பிரசங்கம் மாறி போயிட்டு இருக்கோம். அதனால் இப்போ வேண்டாம். குடும்ப சமாதானங்கள் கெட்டு போறதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது குறித்து, ஏன்னா இந்த பாடல் இப்போ வந்ததுனால இல்லையா, ஆனால் அதை குறித்து ஒரு நாளைக்கு அதுக்குள்ள வார்த்தைகள் நமக்கு வரும் என்றால் அதோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இல்லைன்னா அது வரும் வரைக்கும் காத்திருக்கும். என்னைக்கு வருது அன்னைக்கு காக்கணும். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, எந்த உறவுகள் சீர் பொருந்த, எந்த உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட,
குடும்ப சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தோ, புதிய கிருபையால் என்னை நிரப்போ, புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தோ, புதிய கிருபையால் என்னை நிரப்போ. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை கூட பாடி நம்ம கடந்து பரலோகமே உம்மை துதிப்பதால் பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ, உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ, உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளோ. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ, அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ, மாலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளோ. அவருடைய நாமம் உயர்த்தும் இடத்திலெல்லாம் அங்கே வாசம் பண்ணக்கூடியவராயிருக்கிறார். இந்த இடத்திலேயே நாம் அவரை உயர்த்துகிறோம், நம்மோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதை விசுவாசிப்போம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ, அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ, உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளோ. உம்மை போலொரு தெய்வம்
இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வமில்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கோடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கோடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். எல்லாமே முழங்கால் படிடுவோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். தேவனானவர் இந்த ஒரு காரியத்தில் சுயமாயிருக்கிறார். என்னுடைய துதியை வேறு ஒருவருக்கும் கொடேன் அப்படின்னு சொல்றார். நீங்க துதிக்கக்கூடிய துதிகள் கனம் மகிமை எல்லாம் எனக்கு ஒருவருக்கு தானே தவிர மற்றவர்களுக்கு அல்ல என்று சொல்லி நல்ல உறுதியாய் இருக்கக்கூடியவராய் இருக்கிறார். எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சபையிலே கூடி நாம் ஜெபிக்கும் போது அவர் நம்மோடு இறங்கி வரக்கூடியவர், நம்மோடு வாசம் பண்ணக்கூடியவர், அவர் நம்மோடு நடக்கக்கூடியவர், நம்மை நடத்தக்கூடியவர். அதை விசுவாசித்து எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சற்று திரும்பிப்பார். இந்த 4 மாதங்களை முடித்து 5வது மாதத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். 3ஆம் தேதியில் வந்து நிற்கிறோம். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளும் அவர் செய்த கிருபைகளையும் சற்று யோசித்துப்பார். எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலேயோ, குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், பயணங்களில் எத்தனையோ விபத்துகள், சரீரத்தில் எவ்வளவோ போராட்டங்கள், வெளியில் சொல்லக்கூடியது ஒன்று சொல்ல முடியாதது ஒன்று, பொருளாதாரத்தில் எவ்வளவோ தடைகள், உன் மனசுல வெளியில சொல்ல முடியாத எத்தனையோ வேதனைகள், கலக்கங்கள், இதெல்லாம் இருந்தாலும் அழிந்து போகாதபடி இதுவரைக்கும் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். நான் நெருக்கப்பட்டு மடிந்து போகவில்லை என்ற வசனத்தின்படி நான் பல நெருக்கங்களுக்குள்ளாய் கடந்து போனார். இதுவரைக்கும் நம்ம மடிந்து போகாதபடி நம்மை காத்து கொண்டவர். என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதெல்லாம் கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கினது என்று சொன்னது போல எத்தனையோ முறை நம்முடைய கால்கள் சறுக்கினது. எழுத்தின்படி காலை நான் சொல்ல வரல. நம்முடைய வேலைகளை சொல்றேன், படிப்பை சொல்றேன், குடும்ப வாழ்க்கையை சொல்றேன், பயணங்களை சொல்றேன், பொருளாதாரங்களை சொல்றேன், ஆவிக்குரிய காரியத்தை சொல்றேன். எத்தனையோ முறை விழுந்தது. ஆனால் அந்த விழுந்ததற்கு ஒப்பு கொடுக்காதபடி அவர் கர்த்தர் எழுத்து தூக்கி எடுத்து நிறுத்தினார். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்படி எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியான கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம விசுவாசிப்போம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் ஒன்றாக கோடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் ஒன்றாக கோடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து
கர்த்தர் இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படி, வரவேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு வரும்படி, இந்த நாளுடைய வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாகிக்கூட. நான் சொல்ற நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த ஆராதனைக்கு மாத்திரம் பயணங்களுக்காக வேண்டாம், விசுவாசியுடைய வேலைகளுக்காக, தொழிலுக்காக இங்கே ஜெபிக்க வேண்டாம். அதுக்கெல்லாம் ஜெபிப்பதற்கு வேற நேரங்கள் உண்டு. ஒன்று புரிந்து கொள்ளுங்க, என்னுடைய பலத்துக்காக, இமானுடைய பலத்துக்காக ஜெபிக்க வேண்டாம். அதுக்கெல்லாம் வேற ஜெபங்கள் உண்டு. இந்த நேரத்தில் ஜெபிப்பது, இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், வரவேண்டியவர்களை வேகத்தில் கொண்டு வரணும். இதுதான் ஜெபம். எந்த ஜெப குறிப்பை எங்கு சொல்லுகிறார்கள் என்று பார்க்கணும். அதோடு மாத்திரமல்ல, எந்த இடத்துல எதற்கு ஜெபிக்கணுங்கிறதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதனால இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, வார்த்தைகள் நமக்கு நேராய் புறப்பட்டு வரும்படி, வரவேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகளை வேகத்திலே கொண்டு வந்து சேர்க்கும்படி ஏவப்பட்ட 2 பேர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். Amen. 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 ஆமென். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவிதாமே கோடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவிதாமே கோடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம்.
கர்த்தர் நம்முடைய ஜபங்களை எல்லாம் கேட்டார். நிச்சயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வேலையடைத்து காத்து கொண்டார், காத்து கொள்வார். நிச்சயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். ஆமென். எல்லாம் அப்படி வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு எழுந்திருப்போம். 95வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளும். நல்லவர். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். கர்த்தரோ மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். சமுத்திரமும் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உண்டாக்கிற்று. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கையுக்குள்ளான ஆடுகளுமாமே. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். என்னுடைய இளைப்பாறுதல் என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். எல்லாம் அப்படியே உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட 9வது முறையாக இந்த சங்கீதத்தை வாசிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இதில் தேவனை எப்படி துதிக்க வேண்டும் என்று சொல்லி 1-2 வசனங்கள் சொல்லுது. அடுத்தது 1, 2, 3 ஏன் துதிக்கணும் அப்படின்னு சொல்லி, சரி 4 வரைக்கும் ஏன் துதிக்கணும் அப்படின்னு சொல்லி, மன்னிக்கணும் 3 வரைக்கும் ஏன் துதிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. 4வது வசனம் எப்படி நிலைமையில் அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்குது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் அவர் வழிநடத்தி கொண்டு வந்த சூழ்நிலை, வந்த விதங்கள், இதை குறித்தெல்லாம் 7லேருந்து 11 வரைக்கும் சொல்லி இருக்குது. இதில் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரை கம்பீரமாய் பாடி அந்த இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். ஒரு அழைப்பு. ஆமாம், கர்த்தரை கம்பீரமாய் பாடி. கம்பீரம்னு சிலருக்கு பேர் வச்சிருப்பாங்க. கம்பீரம்னா என்ன அர்த்தம்? கம்பீரம்னா என்ன அர்த்தம்? உயரமாக இருக்கிறதா, உற்சாகமாக இருக்கிறதா, வீரமாக இருக்கிறதா? சரி, வேற ஈரமாக இருக்கிறதுன்னு சொல்லாமல் போனீங்க. வீரமாக இருக்கிறது, அதாவது அந்த ஒரு ஒரு பெருமையினுடைய உயர்வுடைய உச்சகட்டம். ஒரு பெருமையினுடைய உயர்வுடைய உச்சகட்டம் அது. இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு இடத்துல வெயிலில் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். யாரோ ஒருத்தர் ஓசி கார்லேயோ ஓசி பைக்லேயோ கூப்பிட்டு போகிறாங்க. ஆள் ஜனக்கூட்டமான இடத்துல போய் இறக்கி விடுறாங்க. நம்ம எப்படி இறங்குவோம் தெரியுமா?
எப்படி அப்படியே இறங்கிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போக மாட்டோம். அப்படி அப்படி இறங்கும் போதே எல்லாரும் அப்படி அப்படி ஒரு பார்வை பார்ப்போம். இது இயல்பு, இது இயல்பு. இது யாரும் நம்ம யோசிக்கிறது இல்லை. இது இயல்பு. இறங்கணுன்னா சுற்றி அப்படி அப்படி ஒரு வேடிக்கை பார்ப்போம். ஒரு செகண்ட் அதுக்காக நின்னெல்லாம் பார்த்துக்கணும். நின்று அப்படி ஒரு பார்வை பார்த்து போய்கிட்டே இருப்போம். இதுதான் அந்த ஒரு ஒரு நன்மையான காரியத்தில் உள்ள வரக்கூடிய ஒரு பெருமை, அதனுடைய உச்சகட்டம். அதுதான் கம்பீரம் அப்படிங்கிறது. இல்லை மகிழ்ச்சியினுடைய உச்சகட்டம். இது எப்படி வேணாலும் எடுத்துக்க. அப்படி கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். சங்கீதம் பாடுவோம்னு சொல்லலை, சங்கீர்த்தனம். அதாவது அவரை துதிப்பது, மகிமைப்படுத்துவது, இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த சங்கீர்த்தனம் பண்ணுவது. சங்கீதம் பாடுவதுங்கிறது பாடக்கூடியது, துதித்தல் என்பது வேறு. இதெல்லாம் சேர்ந்தது தான் சங்கீர்த்தனம் என்று சொல்லக்கூடியது. அப்போ அவரை நம்முடைய இரட்சணிய கண்மலையாய் இருக்கிறார். நமக்கு அவர் ஒரு கண்மலையாய் இருக்கிறார். அவரை நாம் என்ன செய்ய வேண்டுமா? கீர்த்தனம் பண்ண வேண்டும் அவரை. இது முதல் வசனத்தில் சொல்லியிருக்கு. அப்புறம் 3 வேணா வாசிங்க. கர்த்தரே மகாதேவனம். சிலருக்கு மகாதேவன் பேர் வைப்பாங்க, ஆனால் கிறிஸ்தவத்தில் அப்படி பேர் வைக்கிறது இல்லை, மகாதேவன் சொல்லி. ஆனால் பைபிளில் மகாதேவன் யாருக்கு தான் சொல்லியிருக்குது? அவருக்கு தான் சொல்லியிருக்கு, கர்த்தருக்கு. அதனால அவருக்குள்ள நம்ம வச்சுக்கிற கூடாதுன்னு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது பொய். அவர் மகாதேவனாக இருக்கிறாரு, அவருக்குள்ள பேரை எப்படி நம்ம வச்சுக்கிறது? நமக்கு தகுதி இல்லைன்னு சொன்னால் அது தப்பு. ஏன்னா இயேசுன்னு எத்தனை பேர் வச்சிருக்கிறாங்க? பேர் வச்சிருக்காங்களா இல்லையா? பார்த்து இல்லையோ? என்னம்மா நிறையா வச்சிருக்காங்க இயேசு. ஆமாம், எங்கள் வீட்டில் எங்கள் மரித்து போன அண்ணன் பேர் இயேசு தான், பாலு ஜேசுதாசன். அவர் இயேசுன்னு தான் கூப்பிடுவோம். எனக்கு அக்கா மகன் ஒருத்தன் இயேசு. ஆமாம், சின்ன வயசில் இமான் இருக்கும்போது ஏசப்பாட்டை சொல்லணும்னு சொன்னால், மேலே இருக்கிற ஏசப்பாட்டையா கீழே இருக்கிற ஏசப்பாட்டான்னு கேட்பேன். மேலே இருக்கிற ஏசப்பான்னா நம்முடைய ஆண்டவர், கீழே இருக்கிற ஏசப்பான்னா எனக்கு அண்ணன். ஏன்னா பேரை சொல்லி அப்பான்னு கூப்பிட்டு பழக்கம். பெரியப்பா சித்தப்பான்னு யாரையும் கூப்பிடுறதில்ல, அவங்க பேரை சொல்லி அப்பான்னு கூப்பிட்டு பழகினதுனால ஏசப்பாட்டை கேட்கணும்னா, ஆமாம் மேலே இருக்கிற ஏசப்பாட்டையா கீழே இருக்கிற ஏசப்பாட்டையான்னு கேட்பேன். அப்போ அது சரியில்லை, அப்படி நம்ம யோசிக்கிறது இல்லை. அவர் பேர் வைக்கிறதுனால நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இல்லையா? ஏன் வைக்காம விட்டாங்கன்னு தெரியல, சரி வைக்கலை. அது மகாதேவன்னா அது அந்த இந்துக்கள் வைக்கிற ஒரு பெயர் அப்படிங்கிற மாதிரி மாறி போச்சு. ஆனால் இங்கே சொல்லி இருக்குது, அவங்க அறிஞ்சு வச்சாங்களா அறியாமல் வச்சாங்களான்னு தெரியல, கர்த்தருக்கு தான் மகாதேவன் பேர் வச்சிருக்காங்க வேதத்தில். அவர் தான் நமக்கு மகாதேவன், எல்லாவற்றிற்கும் பெரிய தேவனாயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்கே வாசிக்கிறோம். மகாதேவன் மாத்திரமல்ல, மகா ராஜனுமாயிருக்கிறார். லேலுயா. அப்படியே நீங்கள் கீழே வரும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் செய்த 10வது வசனத்தை வாசிங்க. 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து, அந்த சந்ததியை அரோசித்து, ஆல்ல ஆ போட்டோம்னா ஆன துணக்காலம் வந்தது, கீழே சுற்றி வந்து ஆரோசித்துன்னு வந்துடும். அரோசித்து அப்படித்தான் வரணும். அரோசித்துனா அவர்களை கவனித்து, ஆமாம் அவர்களை பார்த்து, இதுதான் அவருடைய அர்த்தம். அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும், அவர்களை நான் கவனித்தேன்,
அதான் அரோசித்து அவர்களை பார்த்தேன். அவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? வழுவி போகிற ஜனங்கள் என்று கண்டேன். ஆமாம், தொடர்ந்து வாசிப்போம். என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி, அதுக்கப்புறம் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிக்க மாட்டாய் என்று அவர்களுக்கு என் கோபத்திலே ஆணையிட்டேன் என்று சொல்கிறார். இதை செய்தான். ஆனால் தான் 20 வயதிற்கு மேற்பட்ட ஒருவரும் 60 வயதாய் இருக்கும்போது கானானுக்குள் போய் சேரவில்லை. எல்லாம் வனாந்தரத்திலே மடிந்தார்கள். 20 வயதாய் இருந்தவர்கள் 60 வயதாய் கானானுக்குள் போய் பிரவேசித்தார்கள். இதுதான் காரணம். சரி, அவர் எப்படி நாம் துதிக்க வேண்டுமாம்? அந்த 6வது வசனத்தை வாசிங்க. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். மேலே வரும்போது வாருங்கள்னு ஒன்று கூப்பிட்ற பார்த்தோம் 1வது வசனத்தில். இங்கே வாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து. இது சபையில். வெளியில் இருக்கும்போது எல்லா இடத்திலும் நம்ம பணிந்து குனிந்து நம்ம இருக்க முடியாது. நம்ம ஜெபங்கள் அப்போ நம்முடைய பணிவு இடத்தின்படி குனிகிறதில்லை, நம்முடைய தாழ்மை. கர்த்தருக்குள்ளாய் நம்மை தாழ்த்தி கர்த்தருக்குள்ளாய் நம்மை விட்டு கொடுத்து நாம் அவரை துதித்து கடந்து போக வேண்டுமாம். அதான் சொல்லியிருக்குது. 7, 8 வரும்போது நாம் யாருங்கிறத அங்கே சொல்லியிருக்குது. 7, 8 வாசிங்க. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும். ஓடக்கூடாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவர் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும். நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும்னா என்ன அர்த்தம்? நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்கள்னா என்ன அர்த்தம்? அவர் என்னை மேய்க்கிறாரு, நான் ஆடாக இருக்கிறேன். அவர் தான் என்னுடைய மேய்ப்பன். அதுதான் அர்த்தம். அவர் மேய்ப்பனாக இருக்கிறார், நான் ஆடாக இருக்கிறேன். அதுதான் அர்த்தம். அவர் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கையுக்குள்ளான ஆடுகளுமாமே. கையுக்குள்ளான ஆடுகள்னா அடங்கின ஆடு. அடங்காத ஆடு என்னாகும்? அடங்காத ஆடு மட்டன் ஆயிரும். அடங்கின ஆடு ஆடாயிருக்கும். இல்லை, அடங்கின ஆடு ஆடாயிருக்கும். அடங்காத ஆடு என்னவா மாறிடும்? மட்டனாக மாறிடும். எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. அதை வெட்டி எடுத்தால் அது மட்டன், அதுக்கு பேர். அப்படியே இருந்தால் அதை மட்டன்னு சொல்கிறது இல்லை, அது ஆடு. சரி, அடுத்த வசனத்தில் வரும்போது இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். ஆமாம், இன்றுன்னு ஒரு குறிப்பிட்டிருக்கு. இந்த இன்றுன்னு சொல்லக்கூடியதற்கு அன்றைக்கும் ஒத்து வரும், இன்றைக்கும் ஒத்து வரும். அதுக்கு முடிவல்ல. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களே ஆகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். அப்ப இருதயத்தை நம்ம கடினப்படுத்தக்கூடாது. இது ஏன் நாம் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எபிரேயர்ல இதே வசனத்தை கோடிட்டு சொல்லியிருக்கு 4:7. இப்போ வாசிக்க வேண்டாம், நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கங்க. இதே வசனத்தை எபிரேயர் 4:7 நமக்கு மாதிரியாய் ஒப்பாய் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நமக்கு, அதனால் கர்த்தர் இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து வழக்கம் போல் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சபையில் ஜெபம் இருக்கும். அதற்காக கூட ஜெபித்து கொள்ளுங்கள். வந்து கலந்து கொள்கிறவர்கள் கலந்து கொள்ளுங்கள்.
கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு கூடப்பாக்கத்தில் தம்பி ஜான்சன், அதாவது எமிமா வீட்டுக்காருடைய பிறந்த நாள். அந்த மகனுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். போன வாரம் அதை அறிவிக்கலை, ஏன்னா அந்த பழைய இதவே அப்படியே பார்த்தேன். இது புது மாதத்தில் வந்ததுனால 3ஆம் தேதி ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தேன். தொடர்ந்து அந்த மகனுக்காய் ஜெபித்து கொள்ளுங்கள். 7ஆம் தேதி தம்பி ஜானுடைய குடும்பத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அவர்களுடைய திருமண நாள். இந்த திருமண நாள், இந்த பிள்ளைகளுடைய பிறந்த நாள். பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்கலாம் அப்பாட்ட கேட்டிங்கன்னா டக்குன்னு சொல்லிடுவாங்க. அம்மா அம்மாட்ட கேட்டால் கொஞ்சம் யோசிப்பாங்க. அம்மா அம்மாட்ட கேட்டால் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுவாங்க. அப்பா அம்மாட்ட கேட்டால் டக்குன்னு சொல்லிடுவாங்க என்னன்னு. பார்த்துருக்கீங்களா அதை? பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? பார்த்துருக்கணுங்க. இல்லை இல்லைன்னு சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். பார்க்கல இல்லை? சரி, அங்கங்கே நேரம் வரும்போது காமிக்கிறேன். 10ஆம் தேதி கூடப்பாக்கம் சகோதரி ஜென்சிக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. அந்த மகளுடைய பிறந்த நாளாக இருக்கிறது. 2 பிறந்த நாள், ஒரு திருமண நாள். அவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாளை தினத்தில் சகோதரி ஜெபராணி வீட்டில் வீட்டு ஜெபம் இருக்கும். வரக்கூடியவர்கள் அங்கே வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வியாழக்கிழமை தம்பி ஜானுடைய வீட்டில் அந்த வீட்டு ஜெபம் இருக்கும். வரக்கூடியவர்கள் அங்கும் வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதோடு சகோதரி ஆஸ்மிக்காக ஜெபித்தோம். கர்த்தர் ஒரு சுகமான பிரசவத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லி வீட்டில் போய் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க. கர்த்தர் நல்லவர். சிஸ்டரை மனமடிவாக்கின அந்த நபரை கர்த்தர் ரட்சித்து கொள்ளும்படியாய் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்குமா ஜெபித்து கொள்ளுங்கள். நமக்கு தெரிந்த மாதிரி சகோதரன் ஜாக்கப் நந்தகோபால், சகோதரன் பீட்டர் மாரி, அதோடு கூட ஃபெமி, அந்த சாராள் எஸ்தர் பாட்டி, சாராள் பாட்டி, அதோடு சகோதரி ரோஸ்லின் கூட கொஞ்சம் நேற்று உடம்பு சரியில்லை. தொடர்ந்து அந்த மாளுக்காயும் கூட இப்படி ஜெபித்துக் கொள்ளுங்கள். எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அது பலவீன லிஸ்ட்டில் சொல்கிறது இதெல்லாம். ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து அந்த திருமண அறிக்கை புது பெருங்களத்தூரில் இருக்கக்கூடியதான சகோதரன் ரங்கநாதன் என்ற பிலிப்பு, திருமதி கண்ணகி சாராள் என்பவர்களுடைய இளைய மகன் பிரபாகரன் என்ற டேனியலுக்கும், குளப்பாக்கத்தில் வசிக்கும் சகோதரன் சாமுவேல், திருமதி காசிமால் தீனாள் அவளுடைய இளைய மகள் எஸ்தருக்கும் வரக்கூடிய 11ஆம் தேதி திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறபடியினால் இந்த திருமணத்திலே இவர்கள் இணையக்கூடாதபடி நம்முடைய இந்திய தேசத்துடைய சட்டத்தின்படியும் கிறிஸ்தவத்துடைய ஒழுங்கின்படியும் நியாயமான காரணம் ஏதாவது இருக்குமென்று உங்களில் யாராவது அறிந்திருப்பீர்கள் என்றால் அதை எழுத்தின் வடிவிலே எனக்கு கொடுக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். இது இவர்களுக்குரிய 3வது அறிக்கை. கர்த்தர் தொடர்ந்து இந்த திருமணத்தை ஆசீர்வதிக்கும்படி ஜெபித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அந்த திருமண காரியங்களை ஒழுங்கு செய்கிறார் என்பதை குறித்து. அதனால் அந்த திருமண காரியத்திற்கு இரு வீட்டாருடைய கண்களிலும் இந்த பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்கணும். இவருடைய பொருளாதாரங்களை கர்த்தர் சந்திக்க வேண்டும். அந்த நாள் இயற்கையின் சூழ்நிலை சாதகமாக இருக்க வேண்டும். பயணப்பட்டு வரக்கூடியதான ஒவ்வொருவருக்குரியதான நல்ல பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். அதாவது நாளைக்கு இல்லாதபடி அடுத்த திங்கட்கிழமை அது பல்லாவரம் மார்க்கெட்டுக்கு
பக்கத்தில் இருக்கிற அந்த சந்து தான். அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சந்தை. பஸ் இறங்கினா நடக்கிற தூரம் தான், ஒன்றும் ரொம்ப தூரமாக இருக்கு. பஸ் இறங்கினா பக்கத்திலே தான் இருக்குதுன்னு ஆணித்தரமாக சொல்கிறேன்னு நினைக்காங்க. இருக்கும், நான் பார்க்கல. நான் மார்க்கெட்டு பக்கத்தில்னு சொன்னனால அப்போ அதுதான், வேற ஒன்று பக்கம் தான். அதனால் தொடர்ந்து ஜெபியுங்கள், நாங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவராகவே இருப்பார். தொடர்ந்து நாமெல்லாம் அப்படியே எழுந்து நிற்போம். பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுத்து கடந்து போவோம். அதோடு மாத்திரமல்ல, உங்களுடைய தனிப்பட்ட வாக்கு தத்தத்தையும் முதலாவது சகோதரர்கள் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து சகோதரிகள் வாங்க. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவராக பாடுவோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவரே இயேசு, இயேசு, அவரே இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா. காரணம், அவர் நம்மோடு என்றும் வானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலே. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலே. இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசே, இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவரே இயேசு, இயேசு, அவரே இயேசு, இயேசு. எல்லா கண்களை மூடுவோம். தொடர்ந்து இந்த மாதத்துக்குரிய அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வாசிக்கலாம். அதற்கு முன்பாக வந்து கலந்து கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த வலைதளத்திலே பார்க்க போகிற உங்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். நாம் வேதத்திலிருந்து சப்பனியாவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். 3ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிப்போம். சப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அல்லேலூயா. இதுல மேலே இருக்கிற அந்த பகுதி இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார்.
இங்கே தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் போல் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். எந்த சூழ்நிலையில் இந்த வாக்குத்தத்தத்தை சொன்னார்கள் என்பதை 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க. ஆமோனின் புத்திரனாகிய யோசியா என்னும் யூதா ராஜாவின் நாட்களில், மறந்துடக்கூடாது, அதுக்கு தான் அதை படிக்க சொன்னேன். யூதாவின் நாட்களிலே அங்கிருந்தான ஜனங்களுக்கு கொடுத்ததானே ஒரு வாக்குத்தத்தம் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு கொடுத்தது போலவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் உனக்கும் எனக்கும் சொந்தம். அல்லேலூயா. அதை எடுத்துக்கொள்வோம். ஏன்னா அவர்கள் எழுத்தின்படி இஸ்ரவேலர், நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர், நமக்கும் இது சொந்தம். ஆனால் இங்கே வரும்போது உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இந்த நடுவில் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. பொதுவாக நடுவில் இருக்கிறதுனா என்ன? ஒரு 2 பேருக்கு இடையில இருக்கிறது. 4 பேருக்கு இடையில, 5 பேருக்கு இடையில எல்லாம் வராது. இல்லை, நடுவுன்னா அதுதான் இல்லையா? ஆனால் 2 பேர்னு பர்டிகுலராக அப்படி சொல்ல முடியும்? இல்லை, 2 பேர்னு சொல்ல முடியாது. 2 பேரும் சொல்லலாம், அவ்வளோதான் இல்லையா? ஏன்னா இப்போ 2 பேருக்கு நடுவில் உட்காந்துருக்கனால அந்த வார்த்தை வந்துருக்குது, வேற ஒன்றும் இல்லை. முன்னாடி பின்னாடி பார்த்தாலும் 2 பேர், சைடில் பார்த்தாலும் 2 பேர். சரி, வேற நடுவில் இருப்பதென்றால் மத்தியில் இருக்கிறது. நடுவில் இருக்கிறதுனா என்ன? மத்தியில் இருக்கிறதுனா என்ன? நடுவில் இருக்கிறதுனா என்ன? மத்தியில் இருக்கிறதுனா என்ன? மத்தி மீன் இல்லையே. நடு சென்டர்னு சொல்லுவாங்க, தேடி பாரு, அங்கே நடு சென்டரில் இருக்கும். நடுன்னா என்ன, சென்டர்னா என்ன? இதெல்லாம் நடப்பு தமிழ். இப்போ சொன்னதெல்லாம் நடப்பு தமிழ். நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம். நடுவில் பாருன்னு சொல்ல மாட்டாங்க, சென்டரில் பாருன்னு சொல்ல மாட்டாங்க. நடு சென்டரில் பாரு, நடு சென்டரில் சரியா பார்த்தியா அப்படிம்பாங்க. 2 ஒன்று தானே. சரி, நானே சொல்லிடுறேன். நடுவென்றால் அதுக்கு 2 அர்த்தங்கள் உண்டுன்னு சொன்னேன். சிலர் இந்த உறவுக்குள்ளாய் இல்லை நட்புக்குள்ளாய் கோபம் வந்துருச்சுன்னா சொல்லுவாங்க, நடு வீட்டில் கூப்பிட்டு வச்சு என்ன சோறு போட்ட, இல்லை நடு வீட்டில் உட்கார வச்சு என்கிட்ட பேசுனேன், நீ பேசுகிறப்ப என்கிட்டம்பாங்க. சொல்கிறாங்களா இல்லையா? இல்லை சொல்லியிருக்கீங்களா இல்லையா? யார் அப்படி பேசுனது இல்லையோ, சொன்னது இல்லையோ? சரி, சொன்னதாவது கேட்டிருக்கிறீங்களா? ஆமாம், வா வா, நடு வீட்டில் உட்கார வச்சு தலைவாழை இலை போட்டு உனக்கு விருந்து வச்சு அனுப்புகிறேன் சொல்கிறாங்களா இல்லையா? சொல்லியிருக்கீங்களா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மளையும் சொல்லியிருக்கலாம், நாமும் சொல்லியிருப்போம் அந்த வார்த்தைகளை. நடு வீட்டில் உட்கார வச்சு ஒருத்தரோடு பேச வேண்டும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருந்தால் அவர்களோடு பேச முடியும்? முக்கியமானவர்களாக இருந்தால் இல்லையா? சரி, நடுவீட்டில் உட்கார்றவங்களுக்கு நமக்கு முக்கியமானவனா நடுவீட்டில் உட்கார வைக்கிறோம். நடுவீட்டில் வந்து உட்கார்றவங்களுக்கு எதுவாக இருந்தா அவங்களும் முக்கியமானவங்களா இருந்தால் தான் வந்து உட்காருவாங்க. அவங்களும் முக்கியமானவர்களாக இருந்தால் தான் நடுவீட்டில் வந்து உட்காருவாங்க. இல்லைன்னா நடுவீட்டில் வந்து உட்கார மாட்டாங்க. ஏதோ ஓரத்தில் உட்காருவாங்க, பேசுவாங்க, போவாங்க, வெளியே நிற்பாங்க, பேசுவாங்க, போயிடுவாங்க, உள்ளே வரமாட்டாங்க. முக்கியமான நபர்கள் என்றால் மாத்திரம் அவர்களை அழைப்போம். நெருக்கமானங்கன்னா உட்காருங்கன்னு சொல்லுவோம். இல்லைன்னு சொன்னால் நின்று பேசிட்டு சரி தோத்திரம் போயிட்டு வாங்கன்னு அனுப்புவோம் இல்லையா?
அதுகளில் அந்த உபசரிக்கிறது, கவனிக்கிறது, கூப்பிடுறது, அழைப்புறதுல பல வித்தியாசங்கள் உண்டு. அப்போ நடுவில் இருக்கிறத ஒரு முக்கியமான ஒன்றுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் சொன்ன மாதிரி மத்தியா, அந்த மத்திய பகுதி இல்லையா? அந்த மத்திய பகுதி ஒரு முக்கியமான ஒன்று கொடுக்கக்கூடியதான ஒன்று. இந்த பழைய நாட்களில் அந்த குண்டு பல்பு எரியும் வீடுகளில். அந்த குண்டு பல்பு ஒரு வீட்டில் எந்த இடத்துல தொங்க போடுவாங்க? அதை நடுவில் தான் தொங்க போடுவாங்க. ஏன் நடுவில் தொங்க போடுவாங்க? அப்போதான் எல்லாருக்கும் வெளிச்சம் தெரியும். டியூப் வெளிச்சம் இப்போ நிறையா போடுறதுனால நம்ம சைடில் போடுறோம், எங்கே வேணாலும் தெரியும்னு சொல்லி. அதே இது 1-2 டியூப் லைட் இருந்தால் அது நடுவில் தான் போடுவாங்க. அப்போ தான் எல்லா இடத்துக்கும் வந்து வெளிச்சம் தெரியும். முன்னாடி அந்த தீபம்னு சொல்லுவாங்க, அது அவங்க தகுந்த மாதிரி வெங்கலத்தில் வச்சுருப்பாங்க, பித்தளையில் வச்சுருப்பாங்க, தகரத்தில் வச்சுருப்பாங்க. அது நல்ல உயரமாக வச்சுருப்பாங்க, குள்ளமாக வச்சுருப்பாங்க. அது ஆள் இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை கொளுத்தி வீட்டுக்கு நடுவில் தான் வைப்பாங்க. முதல்ல நடுவில் உட்காந்து சுற்றி எல்லாம் உட்காருவாங்க. இல்லைன்னா இப்படி உயரமாக ஒரு இடம் அந்த சுவரில் அந்த தீபம் வைக்கிறதுக்கு தீபம் மாடம்னே ஒன்று வைப்பாங்க. அது இப்போ அதெல்லாம் இல்லை. அது இப்படி வச்சு அதில் தீபத்தை வைக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. அதில் வச்சோம்னா எல்லா இடத்துக்கும் அந்த வெளிச்சங்கள் தெரியுங்கிற ஒரு கணக்கில் வச்சுருப்பாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இந்த சைக்கிள்லாம் டைனமோ வச்சு போனோம், இல்லை அதுக்கு ஃபைன் அடிப்பாங்க. டைனமோவில் என்கிட்ட கடன் தெரியாமல் நான் காயிலங்கடையில் போட்டேன். ஒரு ஞாபகத்துக்குன்னு வச்சுருக்கலாம். ஒரு 3-4 டைனமோ என்கிட்ட இருந்துச்சு. அதே போல் சைக்கிளுக்கு லைசன்ஸ் எல்லாம் இருந்தது அந்த நாட்களில். ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ பணம் கட்டி லைசன்ஸ் வாங்கணும் பஞ்சாயத்தில். அந்த எவ்வளோ பெரிய தகடு ஒன்று தருவான், நம்பர் போட்டு. அதை முன்னாடி அந்த பிரேக்கு உள்ளது கீழே ஒரு நட்டு இருக்கும், அந்த நட்டில் அதை மாட்டி வச்சுக்கணும். யார் பார்த்தாலும் அதை பார்த்துட்டு லைசன்ஸ் எடுத்துருக்காங்கன்னு போயிடுவாங்க. இல்லைன்னா அதுக்கு ஃபைன் அடிப்பாங்க. அன்னைக்கு வச்சுருந்த ரேடியோவுக்கு லைசன்ஸ் வாங்கணும், இல்லைன்னா வீட்டில் வந்து பறிமுதல் செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்படியெல்லாம் இருந்த காலங்கள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதைத்தான் முதலாவது அந்த மத்தியில் வைக்கிறோம், அந்த நடுவில் வைக்கிறோம். மறந்துடக்கூடாது. அப்போ நடுவில் வந்து இருக்கக்கூடியதும் நமக்கு முக்கியமானதாக இருக்கிறது, இல்லை நாம் முக்கியமானவர்களாக இருக்கிறோம் அவர்களுக்கு. நடுவில் இருக்கிறதற்கும் அதில் வைக்கக்கூடியவங்களுக்கு ரெண்டுக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு உண்டு. அதை விளக்கு தெரியறதுக்கு சொன்னேன். வேற நம்ம எதெல்லாம் நடுவில் வைக்கிறோமோ அதெல்லாம் நீங்கள் யோசித்துக்கங்க. இல்லை மனிதர்களை அழைக்கிறோம் என்றால் அவர்களை எங்கே உட்கார வைக்கிறோம் என்பதை பாருங்க. அப்போ யாருக்கு எந்த முக்கியத்துவம் இருக்குதோ அது அவர்களுக்குள்ளாய் தொடர்பு, இருவருக்குள்ள நெருக்கத்தை காட்டக்கூடிய ஒன்று, நெருக்கத்தை காட்டக்கூடிய ஒன்று. அதை மறந்துடக்கூடாது. அப்போ இங்க உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து அதே வசனத்தை வாசிப்போம். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ஏன் நடுவில் இருக்கிறார் அப்படின்னா அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், அதனால நடுவில் இருக்கிறார். வல்லமை உள்ளவராய் இருந்து என்ன பிரயோஜனம்? எதுக்காக வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு? என்னமா அது அடுத்த வரி. வல்லமை உள்ளவராய் ஏன் இருக்கிறார் அப்படிங்கிறதான் கேள்வி. அவர் வல்லமை உள்ளவர், அதனால வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா மேல உன் தேவனாகிய கர்த்தர்னு சொல்லி இருக்கு இல்லையா? உன் தேவனாகிய கர்த்தர் அவர் வல்லமை உள்ளவர். எதற்காக? நமக்கு வல்லமையான காரியத்தை செய்வதற்காக அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா அவருடைய பிள்ளைகள் நாம், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனால அது நமக்கும் சொந்தம். அல்லேலூயா. அப்ப எதிலெல்லாம் அந்த வல்லமையான காரியங்கள் நமக்கு தேவை? இது வல்லமையான காரியம்னா வேற அப்படி போய்கிட்டே இருக்கு, நான் அதுக்குள்ள கடந்து போகலை.
அப்போ அந்த வல்லமையான காரியங்களை நமக்கு செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் செய்வார். எதெல்லாம் உனக்கு வல்லமையான காரியங்கள் தேவை என்பதை யோசிக்கிறாயோ, நீ இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணு. கர்த்தர் உனக்கு அந்த வல்லமையை கட்டளையிடுவார். அடுத்த வரியில வரும்போது, அவர் ரட்சிப்பார். வல்லமையான காரியங்களை செய்வது மாத்திரமல்ல, வல்லமையான காரியங்கள்னா பெரிய காரியங்கள், நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலான காரியங்கள், நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலான காரியங்கள். நாம் எதிர்பார்ப்பது சொற்பமாக எதிர்பார்த்திருக்கலாம், ஆனால் அவர் நாம் எதிர்பார்க்கிறதுக்கு அதிகமான ஒரு காரியத்தை செய்வார். அதுதான் அந்த மகத்துவமான பெரிய காரியம், வல்லமை உள்ள காரியம். ஆமாம், அது அவர் என்ன செய்கிறாராம்? ரட்சிப்பார். அடுத்த வரி, ரட்சிப்புன்னு சொன்னால் நம்ம பாவத்திலிருந்து வெளியிலே வந்ததை குறித்து அங்கே சொல்லலை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்புன்னு போடப்பட்ட பகுதிகள் எல்லாம் எதுதான்? ஒரு மீட்பு, ஒரு விடுதலை. அது எந்த காரியத்தில் இருந்தாலும் சரி, ஒரு பலவீனமான காரியமாக இருக்கலாம், ஒரு பிரச்சனையோடு கூடின காரியமாக இருக்கலாம், ஒரு போராட்டமான காரியமாக இருக்கலாம், ஒரு வறுமையான காரியமாக இருக்கலாம், இல்லை இப்படி எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து வெளியிலே வருவதற்கு பெயர்தான் விடுதலை, ரட்சிப்பு, மீட்பு. அப்படி என்றால் அவர் வல்லமையான காரியத்தை செய்பவர் மட்டுமல்ல, அவர் என்ன செய்யக்கூடியவராய் இருக்கிறார்? நம்மை விடுதலையாக்கக்கூடியவராய் இருக்கிறார். எதிலிருந்தெல்லாம் ஒரு விடுதலை தேவை என்று நாம் யோசிக்கிறோமோ அதிலிருந்து விடுதலையை கொடுப்பார். இந்த காரியத்திலிருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறேங்க, என்னால் முடியலைங்க, அதிலிருந்து வெளியிலே வருவதற்கு அவர் உதவி செய்வார். இது நிறைய காரியங்களை கோடிட்டு சொல்லலாம், நான் அதோடு அதை முடிக்கிறேன். அடுத்த வரிக்குள்ள வாங்க. அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. மேலே உள்ளது நமக்கு நேரடியாக செய்யக்கூடிய காரியம், வல்லமையான காரியத்தை செய்கிறதும் ரட்சிக்கிறதும். ஆனால் அடுத்து வரும்போது என்ன வாசிக்கிறோம்? அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்ன? சாதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், அவர் நம்ம மேலே மகிழ்ச்சியாக இருந்து சந்தோஷப்படுறார். இதுதான் என்னுடைய அர்த்தம் இல்லையா? நம்ம இது அவர் எப்படி இருக்கிறாரா? மகிழ்ச்சியாக இருக்கிறாரு, சந்தோஷமாக இருக்கிறார். இதுதான் இந்த வார்த்தைக்குள்ள அர்த்தம். சரி, இது எப்படி நடக்கும்? நாம் அவருக்கு பிரியமாய் இருப்போம் என்று சொன்னால், இல்லை சங்கீதத்தில் வாசித்தபடி அந்த 7வது வசனத்தில் வாசித்தது போல, அவருடைய கையுக்குள் இருக்கக்கூடியதான ஆடுகளாய் நாம் இருக்கும்போது, அவர் மேய்ப்பன், நாம் ஆடுகள். அவருடைய கையுக்குள்ளாய் இருக்கக்கூடியதான ஆடுகளாய் நாம் இருக்கும்போது, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறதான பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது, நம்மீது அவர் என்ன செய்வார்? சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருப்பார். இது அப்படியே குடும்பங்களுக்குள்ள கொண்டு வார். பெற்றோர்கள் எந்த பிள்ளையை பார்த்து சந்தோஷப்படுவீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க? நிறைய சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கிற பிள்ளையா? யாருக்கு கீழ்ப்படிந்து? அதை சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள்லாம் கிடையாது, கீழே போட்டு மிதிக்கிற பிள்ளைங்க தான் இருக்குது. ஏன்னா கீழே போட்டு மிதிக்கிற பிள்ளைங்கன்னா அர்த்தம் தெரியுமா? படினா என்ன? ஏறி போறது, மிதிச்சுட்டு போறது, அதான் படி இல்லையா? படி என்று சொன்னால், ஆமா, அதில் எத்தனை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய, நான் மிதித்து கால் வைத்து போகக்கூடிய இடம் தான் அந்த படிங்கிறது. அப்ப கீழே இருக்கிற படி, அதனால மிதிச்சு போறேன். நீ கீழ்படியத்தானே சொன்ன, அதனால கீழே இருக்கிறத மிதிச்சுட்டு நான் மேலே போறேங்கிற பிள்ளைங்க தான் இன்னைக்கு இருக்குது. பெற்றோரை பார்த்து கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகள் இல்லை,
கீழ்ப்படியை போல நினைத்து மிதித்து கொண்டு ஏறி போகக்கூடிய பிள்ளைகள் தான் உண்டு. ஆமாம். ஆனால் எஸ்தருக்கு நான் வாழ்த்துதல் சொல்கிறேன். அவங்க அப்பா இப்போ கூட அடிப்பார், அவள் பொறுத்துக்குருவா. இப்போ கூட அடிப்பார். ஆமாம், அவள் பொறுத்துக்கிறா. போப்பா அவன் வேலையை பார்த்துட்டு அப்படின்ட்டு அவள் போய்கிட்டே இருப்பாள். அவளுக்குள்ள நல்ல ஒரு பொறுமையின் ஆவியை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இது திருமணமானவனா இப்படியே இருந்தால் நல்லது. அது எருமையின் ஆவியாக மாறிடக்கூடாது. பொறுமையாக இருக்கிறதுக்கு திருமணமாகி தன்னுடைய புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு தான் அது பொறுமையாக இருக்குதா எருமையாக இருக்குதானே தெரியும். ரொம்ப அமைதியானதுங்க. அப்படியா சொல்கிற? ரொம்ப அமைதியானது தான். இங்கே கொஞ்சம் வந்து பாரு, அப்போ தான் தெரியும்பாங்க. இல்லைங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்லைங்க. ரொம்ப அமைதியாக இருந்தாங்க, ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. அப்படித்தாங்க இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பாருங்க, அப்போ தானே தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய 90 குடும்பம் அதுதான். 90 குடும்பம் அதுதான். 100% அதுக்கு தான். நீங்கள் வேணா அதை பாருங்க. 10% தான் அதே மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி இருக்கட்டும், அதுதான் நல்லது. அதான் குடும்பத்தை கட்டுவதற்கு, குடும்பத்தை இணைப்பதற்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி என்றால் இங்கே வரும்போது அந்த கீழ்ப்படிதல் கூட தேவையில்லைங்க. பெற்றவங்க சொல்கிறத கேட்டால் போதும் பிள்ளைங்க. கீழ்ப்படிதல் கூட தேவையில்லை. பெற்றவங்க சொல்கிறத பிள்ளைகள் கேட்டால் போதும். அது இன்றைக்கு குடும்பங்களில் இல்லை. அதுதான் பிரச்சனை. அப்போ நம்ம எந்த பிள்ளைகள் மீது மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நம்ம சொல்றதுக்கு எந்த பிள்ளைகள் சொல் வார்த்தை கேட்குதோ அந்த பிள்ளை மேலே தான் பிரியமாக இருக்கிறோம். அது எவ்வளோ சம்பாரிச்சிட்டு வந்து கொடுத்தாலும் அதை நம்ம அதில் சந்தோஷமாக இருக்க மாட்டோம். வாங்கிக்கிடுவோம். சில வேளை எல்லாம் உன் காசை நீ வச்சுக்கோமோ, எல்லாம் வாங்கிக்கிடுவோம். ஆனால் அந்த பிள்ளையின் மீது அந்த பிரியம் இருக்காது. நீ என்னதான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும், என்னதான் நீ செஞ்சாலும் என் பேச்சு கீழ்ப்படுகிறது இல்லையே. இதுதான் பிள்ளை பெற்றோருக்கு இருக்கும். அப்போ பெற்றோருடைய வார்த்தைக்கு அந்த கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மீதுதான் பெற்றோருடைய பிரியமும் மகிழ்ச்சியும் இருக்கும். அதைத்தான் இங்க கோடி சொல்றாரு. அப்ப நம் மீது அவர் எப்படி இருக்கிறாரா? சந்தோஷமாய் மகிழ்ந்து. ஆமா, சந்தோஷமாய் மகிழ்ந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப நம் நிமித்தம் அவர் சந்தோஷப்படுகிறார், மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார். ஆனா நிறைய இடங்கள்ல என்ன ஆகுது தெரியுமா? நம் நிமித்தம் அவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். மனிதனை உருவாக்கினதற்காக நான் மனஸ்தாபப்பட்டேன். இந்த மனிதனை உருவாக்குனதுக்கு நான் வேதனைப்பட்டேன்னு சொல்றார். அப்ப நம்மை குறித்து அநேக இடங்கள்ல அவர் வேதனைப்படுகிறார், துக்கப்படுகிறார். ஆனா இந்த இடத்துல வரும்போது சொல்றாரு, ஆமா, உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. நம் மீது சந்தோஷமாய் இருந்து அவர் மகிழ்ச்சியாய். அது எப்படி சந்தோஷமா இருந்து மகிழ்ச்சியா இருக்க முடியும்? சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்கிறது வேற, சந்தோஷமா இருந்து மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படி? போட்டிருக்கு, சரியா தப்பா? சரினா எப்படின்னு கேட்பேன், தப்புனா எப்படின்னு கேட்பேன். அமைதியா இருந்தா ஒண்ணும் இல்லை. சரி, இப்போ அந்த இப்போ பிள்ளைங்க அந்த எக்ஸாம் எழுதின பிள்ளைகளுக்கு இப்போ ரிசல்ட் வரப்போகுது. +1க்கு வந்துருச்சு. +2 கணக்குப்பா 8ஆம் தேதியா போட்டிருந்தாங்க. அது 2வது மாற்றிருக்குன்னு சொல்லி 10த்துக்கு 24, 25 போட்டிருந்தாங்களோ. அதை குறித்து நமக்கு என்ன காலம்? நமக்கு தேவை அதுதானே. ஆமாம், 25, 28 ஏதோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். டேட்டு என்ன டேட்டு மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லி. இல்லை, இப்போ ஒரு 400 மார்க்குக்கு மேலே எடுத்து பாஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கிடுவோம். ஏன்னா இங்கே
+2 எழுதுனா ஒரு பையன் தான் இருக்கிறான் இல்லையா? 400க்கு மேலே 450 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டான் வச்சுக்கிடுவோம். பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைவீங்க. நீங்க முதல்ல ஒரு சந்தோஷம் வரும் உங்களுக்கு, அதில் ஒரு சந்தோஷம் வரும், அதுக்கப்புறம் தான் மகிழ்ச்சி உங்களுக்கு வரும். அதான் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வருவது என்பது வேறு, சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைவது என்பது வேறு. ஏன்னா இங்க எப்படி போட்டிருக்குது? சந்தோஷமாய் மகிழ்ந்து. அந்த சந்தோஷமாயினா முதலாவது நீ சந்தோஷம் ஆயிடுற, அதுக்கப்புறம் தான் மகிழ்ச்சியா இருக்கிற இல்லையா? இது இந்த ஒரு காரியத்துக்காக இப்ப நான் சொல்ல வந்தேன், இங்க இருந்ததுனால புரிந்து கொள்றதுக்காக. அப்ப அவர் நம் மீது எப்படி இருக்கிறார்? நாம் அவருடைய சத்தத்திற்கு அடிபணிந்த ஆடுகளாய் இருக்கும்போது அவர் சந்தோஷமாய் மகிழக்கூடியவராய் இருக்கிறார். சரி, அடுத்த வரியை வாசிப்போம். தன்னுடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். யாருடைய அன்பின் நிமித்தம்? அவருடைய அன்பின் நிமித்தம். நான் அடிக்கடி சொல்றது போல, நம்ம நல்லவங்க, நம்ம ஒழுங்கா சபைக்குள்ள வாரோம், ஒழுங்கா காணிக்க கொடுக்குறோம், ஒழுங்கா தசமம் கொடுக்குறோம், அப்படிங்கிறதுனால ஒன்றும் நமக்கு வாழ்நாளை கர்த்தர் கூட்டி கொடுக்கல. அதனால ஒன்றும் நம்ம பலத்தோட சுகத்தோட இருக்கல. அவர் நம்மீது வைத்த அன்பினால, அவர் நம்மீது வைத்த கிருபையினால, அவர் நமக்கு கொடுத்த பிச்சையினால தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஜீவனோடு இருந்து கொண்டு இருக்கணும். அது மறந்து போகக்கூடாது. அதாங்க வாசிக்கிறோம். தம்முடைய அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார். அமர்ந்திருக்கிறதுனா என்ன? உட்கார்ந்து இருக்கிறது, அதை சொல்லுங்க. அமர்ந்திருக்கிறதுனா உட்காரு. அமரும் இடம்னு சில இடங்களில் போட்டிருக்காங்கல்ல, சில சீட்டுகளில் அமரும் இடம் அதுக்கு மேலே போட்டிருப்பாங்க. அமரர் இடம் வேற ஒன்று இருக்குது. அமரும் இடம் தான் அமரர் இடம்னு வந்துருச்சு. அமரர் இடம்னா என்ன? சுடுகாடு, புதைகாடு. ஒருத்தன் கேட்டானா, எனக்கு ஒரு அடக்கமான பொண்ணு வேணுங்க, இந்த ஊரில் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொன்னானா, இப்படி நேரம் போங்க, இடது பக்கம் போனால் அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே கேளுங்க, உங்களுக்கு அடக்கமான பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொன்னானா. அங்கே போனால் அங்கே கல்லறை தான் இருந்துச்சான். அங்கே ஒரு ஆள் போயிருக்காரு, எப்போ அங்கே அடக்கமான பொண்ணு கிடைக்கும்னு கேட்டேன்ப்பா. இங்கே போனால் அடக்கமான பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்க, எங்கப்பா இருக்குது அப்படின்னாங்களா. ஏதாவது ஒரு குழியை தோண்டி பாருங்க, உள்ளே இருக்கும் அப்படின்னான் அவன். அடக்கமான பொண்ணுன்னு அர்த்தம் என்ன? அடக்கம் பண்ணப்பட்ட பொண்ணு, அவ்வளோதான். அடக்கம் பண்ணப்பட்ட, அடக்கமாக இருக்கிறது தான் அதான் அடக்கமாக இருக்கும். ஏன் அடக்கமாக இருக்கும்? உயிர் இல்லை, வாய் பேச முடியாது, கையாட்ட முடியாது, காலாட்ட முடியாது, நிற்க முடியாது, நடக்க முடியாது. அது வாடு போட்டது போட்ட மாதிரியே கடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் அடக்கமான பொண்ணு எங்கே தான் இருக்குமா? சுடுகாடுனா எரிக்கிறது. சுடு ப்ளஸ் காடு, சுடக்கூடிய காடு, எரிக்கக்கூடிய காடு. ஆமாம். புதைக்கும் இடம், கல்லறை தோட்டம், இல்லைன்னா புதைக்கும் இடம். அப்போ அடக்கமான பொண்ணு எங்கே தான் இருக்கும்? கல்லறை தோட்டத்தில் தான் கிடைக்கும். வேற உலகத்தில் கிடைக்காத அடக்கமானது. அடக்கமானது மாதிரி இருக்கும், அடக்கமானது மாதிரி இருக்கும். ஆனால் எப்போ சீருதுன்னு தெரியாது. இந்த நல்ல பாம்பெல்லாம் அடக்கமாக இருக்கிற மாதிரியே தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆள் பக்கத்தில் போயிடுச்சுன்னா தான் அப்படிங்கும். அப்படி சத்தம் தான் எப்போ போட போகுதுன்னு தெரியல. இல்லை, இங்கே வரும்போது இவர் தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அந்த மேலே உள்ள வரியை வாசிங்க. இப்போ
உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அந்த நமக்கு நடுவில் இருக்கிறவர் இப்ப எப்படி இருக்கிறாரா? அமர்ந்திருக்கிறார். ஏன் அமர்ந்திருக்கிறார்? ஏன் அமர்ந்திருக்கிறார்? அவருடைய கையுக்குள்ளான ஆடுகளாய் நாம் இருக்கும்போது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது, அவர் நம்மோடு கூட என்ன செய்யக்கூடியவராய் இருக்கிறார்? அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த சரியா அந்த ரெஃபரன்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. பேதுருல 1 பேதுரு 2 பேதுரு யோவான்லே வரும். அன்போ சகல பாவத்தையும் மூடும். வாசிக்க இப்போ யாரும் தேடி எடுக்க வேண்டாம், விட்டுருங்க. ஆமாம், அன்போ சகல பாவத்தையும் மூடும். அப்போ ஒரு மனிதனுக்குள்ள அந்த அன்பு வந்துருச்சுன்னு சொன்னால், மற்றவர்கள் செய்யக்கூடியதான அந்த தவறுகளை தவறாய் யோசிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்காது. மற்றவர்கள் செய்ய ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டாங்க, ரைட்டு விடு, இப்படி போகும். அது வெளியில் ஆகட்டும், குடும்பத்தில் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த அன்பு அவர்களுக்குள்ளாய் இருக்கும் என்று சொன்னால் எல்லா பாவங்களையும் அது மூடக்கூடியதாய் இருக்கும். அப்போ அந்த பாவங்கள், அந்த தவறுகள் அதை மூடாத பட்சத்தில் அப்படியே நிற்கணும். அதுக்கு காரணம் என்ன? அன்பு அங்கே இல்லை. அன்பு இல்லாத பட்சத்தில் அங்கே என்ன நடக்குது? அம்பு நடக்குது. அம்பு வந்தா என்ன ஆகும்? வம்பாகும். ஆமா, அன்பு இருக்கிற இடத்துல, அந்த அன்பு இல்லைன்னா அந்த இன்னை எடுத்துட்டு இம் போட்டீங்கன்னா போதும், அம்பு. அம்புனா என்ன? நீங்களும் நீங்க விளையாண்டுருப்பீங்க. குச்சியில, தொடப்பு குச்சியில கயிறை கட்டிக்கிட்டு தொடப்பு குச்சியை வச்சு நாய் மேல் அடிக்கிறது, மனுஷன் மேல் அடிக்கிறது, இது எல்லாருமே செஞ்ச விளையாட்டுகள். பெண்களும் செய்யும், ஆண்களும் செய்யும். இப்போ சின்ன பிள்ளைகள் செய்வாங்க, இப்போ செய்ய முடியாது. ஆமாம், அந்த அம்பு உள்ள போய் குத்தி ஏதாவது ஒரு சேதத்தை உருவாக்கும். அப்போ இந்த அன்பு இல்லைன்னு சொன்னா வார்த்தைகள் அம்பை போல் கடந்து போகும். வார்த்தைகள் அம்பை போல கடந்து போய் அது உள்ளத்திற்குள்ளாய் குத்தி அவர்களை சேதப்படுத்தக்கூடியதாய் மாறும். அப்படி இருக்கிறதுனால வம்பு வருது. ஆமா, அந்த ஆவை எடுத்துட்டு வா போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, வம்பு இல்லையா? ஆனா இங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது நிமித்தம், அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது நிமித்தம் அவர் என்ன செய்கிறாரா? அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அதாவது தம்முடைய அன்பு, அவருடைய அன்பு நிமித்தம் அவர் ஏன் நடுவில் இருக்கிறார்னு போடாம அமர்ந்து இருக்கிறார்னு சொல்லி இருக்குது? அமர்ந்து இருக்கிறார்னு ஏன் சொல்லி இருக்குது? இதெல்லாம் கொஞ்சம் எழுத்தின்படி நீங்க யோசித்து பார்க்கணும். இப்போ நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த உலகத்தில் நடக்கிற அந்த காரியங்களை கம்பேர் பண்ணி தான் உங்களோடு நான் பேசுவேன். நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய காரியங்களோடு இணைத்து தான் அதை நான் உங்களுக்கு பேசுவேன். அதாவது பேசுவேன்னு சொன்னால் அதை சொல்ல மாட்டேன். சில வேளை அதுகளை யோசிக்கும் போது தான் இதனுடைய அர்த்தங்கள் நமக்கு என்னன்னு புரியும். மேலே வரும்போது நடுவில் இருக்கிறார்னு வந்துருச்சு, ஆனால் இங்கே வரும்போது அமர்ந்திருக்கிறார்னு வாசிக்கிறோம். இப்போ திரும்ப வர்றேனே, உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க, யாரோ ஒருத்தருங்க வாங்க தோத்துறோம், 1 மணி நேரம் நின்று பேசிட்டு காபி சாப்பிட்டு போங்க, டீ சாப்பிட்டு போகிறது அப்படிங்கிறோம்னு வைங்க. எவ்வளோ நேரம் பேசிட்டு
1 மணி நேரம் பேசுவேன். கடைசி ஐயோ மறந்தே போச்சு, காப்பி போடலாம் டீ போடலாம்னு நினச்சி மறந்தே போச்சு. பால் இல்லை, கொஞ்சம் இருந்தால் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன மாதிரி எல்லாம் சரி சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க, நான் உட்காந்துக்கிட்டு தான் இருக்கிறேன்னு உட்காந்துக்கிருவேன். மற்றவங்க நீங்கள் என்ன செய்வீங்க? சரி இன்னொரு தடவை வரும்போது குடிச்சிக்கிறேன், எனக்கு நேரமில்லை நான் போகிறேன்னு போயிட்டார். வெளியே பாதை கட்டி 1 மணி நேரம் வாய் கிழிக்க பேசுனா போகிறேன்னு சொல்கிற நேரம் நான் போய் பால் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறா பாரு அப்படின்னு. ஆனால் அங்கே பால் காஞ்ச பால் இருக்கும், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் பால் இருக்கும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த ஸ்டண்ட் அடிக்கிறது. இதெல்லாம் ஆமாம், இல்லாமல்லாம் ஒன்றும் இல்லை. அது சிலரை வந்தால் உட்கார வச்சு பேசுகிறோம், நிற்க வச்சு பேசுறது ஒரு சிலர் இருக்கிறோம், உட்கார வச்சு பேசுறது ஒரு சிலர் இருக்கிறோம். உட்கார வைத்து யாரை பேசுகிறோம்? வந்த ஒன்று முக்கியமானவங்க, பிடிச்சவங்க. முக்கியமானவங்கன்னா எல்லாம் முக்கியமானவனு கிடையாது, நம்ம விரும்புகிறவங்க, நமக்கு பிடிச்சவங்க, அவ்வளோதான். முக்கியமானவங்க அடுத்த சப்ஜெக்ட். அது நம்ம விரும்புகிறவங்க, நமக்கு பிடிச்சவங்கள தான் உட்காரும்போம். சில நேரம் பிடிக்காதவங்க உட்கார வந்துட்டா கூட இல்லை ரொம்ப அழுக்கா இருக்கால உட்காராதாம்போ, இல்லை அது கிழிஞ்சிருக்கால உட்காராதாம்போ. ஏன்னா உட்காந்துட்டா நேரம் ஆனால் உட்காராத. ஆனால் நமக்கு பிடிச்சவங்க வந்தால், விரும்புகிறவங்க வந்தால் உட்கார மாட்டேன்னு சொன்னாலும் கட்டாய பிடிச்சி 2 தோளை பிடிச்சி அமைக்கிறோம் உட்கார அப்படின்னு சொல்லி. பாருங்க, நடைமுறையில் இருக்கிறதான் நான் சொல்றேன். நீங்க பாருங்களேன், ஏன் உட்காரும்படியாய் சொல்றோம்? சற்று அதிக நேரம் அவரிடத்தில் நாம் நேரங்களை செலவு பண்ண முடியும். வந்திருக்கிறது யாரோ அதெல்லாம் வேறு, அவர்களோடு நாம் சற்று அதிகமான நேரத்தை செலவு பண்ண முடியும். அதை யோசித்து தான் நம்ம உட்காரும்படியாய் சொல்றோம். அப்போ நமக்கு நடுவில் அவர் இருப்பது மாத்திரமல்ல, அவர் உட்கார்ந்திருக்கிறார், அமர்ந்திருப்பார். எதற்காக அமர்ந்திருக்கிறார்? அவருடைய அன்பின் நிமித்தம் நமக்கு நன்மை செய்யும்படியாய், நமக்கு ஒரு உதவி செய்யும்படியாய், நமக்கு ஒரு பாதுகாப்பாய் இருக்கும்படியாய், நமக்கு ஒரு துணையாய் இருக்கும்படியாய் அவர் அமர்ந்திருக்கக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வரியை வாசிப்போம். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். கம்பீரமாய்னா அர்த்தம் ஏற்கனவே பார்த்தோம். எதுல பார்த்தோம்? சங்கீதத்தில் பார்த்தோம். களி கூறுறதுனா ஆமா, அந்த சமயத்தில் ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். ஐயா, இந்த ராகி களி சாப்பிட்டுக்கிட்டே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், மீன் குழம்பும் ராகி களியும் சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறேன்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு. பெரிய ஹோட்டல்கள்லாம் ராகி களி வைக்கிறாங்க. அது ஒரு உருண்டை 200 ரூபாய் 300 ரூபாய்ன்னு தெரியல, இந்த அவ்வளோ பெருசு வச்சுக்கிட்டு. என்னன்னா இன்னைக்கு அதுக்கு கிண்டுறதுக்கு ஆளுகை இல்லை, தெரியாதது கிண்டுறதுக்குள்ள ஆளுகள் இல்லை. நீங்கள்லாம் பாக்கியவான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ராகி களின்னு. இப்போ நான் சொன்னேன், ராகி களி மேட்சிங் வேற ஒன்று சொன்னேன். அது கருவாட்டு குழம்பு மேட்சாக இருக்கும், வேற ஒரு குழம்பு அதுக்கு மேட்சாக இருக்கும். இது நல்லா மேட்சாக இருக்குமே அப்படின்னு. இல்லையா, இதுவும் நல்லா தான் இருக்குனாரு. நல்லா தான் இருக்கு, சாப்பிடுங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசுங்க அப்படி விற்கிக்கிற போதுன்னு. என்ன அப்போ களி கூறுறது, களி செய்கிறதில்ல. களி கூறுறதுன்னா மகிழ்ச்சிக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், மகிழ்ச்சிக்கு மேலான காரியங்கள், அதுதான் களி கூறுவது. அவர் யார் மேலே களி கூறுவதா இருக்கிறாரா? நமக்கு அருகாமையில் அமர்ந்து நம்மீது அவர் கம்பீரமாய் களி கூறக்கூடியவராய் இருக்கிறார். அந்த கம்பீரம் அவருக்கு ஏன் வருது? அவருக்கு ஏன் வருது கம்பீரம்? நமக்கு தானே வரணும். அடங்கி இருக்கிறது. நீங்க இந்த தானியேல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, யோபு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்தப்பா அவன் உயிரை மட்டும் விட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு அனுப்பி விடுறாரு. என்ன வேணாலும் பண்ணு. அதுக்கப்புறம் சொல்றாரு, அவன் நீதிமானும்
உத்தமனுமாயிருந்தான். அப்போ அவருக்கு எவ்வளவு ஒரு பெருமை இருந்துக்குன்னு தெரியுமா? ஏன் தெரியுமா? என் மகன் எவ்வளவு பாடு, அவனுக்கு குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை, அவன் பொருளாதாரத்தில் எவ்வளவு பிரச்சனை, சரீரத்தில் எவ்வளவு பிரச்சனை, உயிர் நண்பர்கள் வந்து எவ்வளவு பிரச்சனை, இதன் மத்தியில் எல்லாம் அவன் வைராக்கியமா என் கூட நின்றுகிட்டு இருந்தான் பாரு. அவனை போல யாருப்பா இருக்கிறார்? அவன் என் மகன். அதை போல ஒரு பெருமை யாருக்கும் இருக்காது. படிக்கவே இல்லைன்னு சொல்ற பிள்ளைகள் படித்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா அந்த பெற்றோருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? சொல்லுங்க மாமா, என் பிள்ளைங்க நல்லா படிச்சு மேல வந்துருச்சுங்க. இதுதான் அந்த பிள்ளை பெற்றோருக்கு இருக்கும். அது என் பிள்ளைங்க நல்லா படிச்சு வந்துருச்சுங்க இன்னைக்கு. அந்த ஒரு அந்த ஒரு 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 அது அது கண்டிப்பா பட வேண்டிய ஒரு பெருமைகள். நம்ம பட வேண்டிய ஒரு அதுக்கு படலன்னா வேற எதுக்கு படுறது? என் பிள்ளைகள் நல்ல நிலைமையில் இன்னைக்கு இருக்கிறாங்க, நமக்கு அது ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெருமை. இதுல நமக்கு அதுல பெருமை வரலன்னா இதுல பெருமை வரும்? என்னுடைய விசுவாச பிள்ளைகளை குறித்த பெருமைகள் எனக்கு அதுல தான் வரும். என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க இன்னைக்கு, விசுவாச குடும்பத்தார் நல்லா இருக்கிறாங்க இன்னைக்கு. ஒரு சிலர் இப்படி கஷ்டத்தில் இருக்கிறாங்க, மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க. இப்படி நான் தைரியமாய் சொல்லுவேன் எல்லாத்தையும். அது ஒரு பெருமை எனக்கு. ஆமா, நம்மை குறித்து நம்ம பிள்ளைகளை குறித்து நாம் படும்போது நமக்கு வரக்கூடிய ஒரு பெருமைகள் அது. அதான் இங்க சொல்றாரு, கம்பீரமாய் அவர் என்ன செய்வார்? நம்மை குறித்து அவர் ஒரு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நம்மை மாற்றக்கூடியவர். மேல உள்ள வசனத்தை வாசிங்க, 16. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்று. அப்ப எருசலேம்னு சொன்னா இந்த கீழே வர்ற உன் என்று சொன்ன ஒரு மனிதனை குறித்து சொன்னதுன்னு வைத்துக் கொள்ளலாம். அப்ப அவர் நடுவில், நம்முடைய நடுவில் இருக்கும்போது நம்முடைய பயத்தை மாற்றி போடும்படியாய் நம்முடைய நடுவிலே இருக்கிறார். நம்முடைய பயத்தை மாற்றி போடும்படியாய். எதை குறித்ததான பயம்? பயம் என்றால் எதை குறித்து வருதுன்னே தெரியாது, எப்படி வேணாலும் வரும். இப்படித்தான் வரும்னு தெரியாது, எப்படி வேணாலும் வரும். அந்த பயங்களை குறித்து நாம் பயப்படுங்கிற அவசியம் இல்லை. கர்த்தர் அதை மாற்றி போடக்கூடியவர். அல்லேலூயா. அது வியாதியாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, கஷ்ட நஷ்டங்களாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து நமக்கு பலவீனங்களானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்தில் அதை அர்ப்பணிப்போம். கர்த்தர் அறியாதபடி ஒன்றும் நடக்காது. அவர் அறியாதபடி ஒன்றும் நடக்காது. பயத்தை எடுத்து போடுவோம். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிப்போம். அதே வசனத்தை அடுத்த பகுதி. சீயோனை பார்த்து தளர விடாதே என்றும் சொல்லப்படும். கைகளை தளர விடாதே. ஆமா, அப்ப நீ சோர்ந்து போகாத. தளர்ந்து போறதுன்னா கை தளர்ந்து போறது, வாழ்க்கை தளர்ந்து போகுது. கையில சொல்லி அனுப்புன்னு சொல்லுவாங்க. கையில சொல்லி அனுப்புனேன் வந்து கேட்கலையா அப்படிம்பாங்க. கையில சொல்லி அனுப்புனா எப்படி வந்து இங்க சொல்லும்? கையில போய் சொல்ல முடியும்? உனக்கு ரகசியம் சொல்றேன், கையை கொடுன்னு சொல்லி இந்த மாதிரி இதை போய் சொல்லு, அவன் செயல் போய் அங்கே சொல்லு, நான் சொல்ல முடியும். காதை கொடுத்தா கூட நான் ஒரு ரகசியம் சொல்றேன்னு சொல்ல முடியும். ஆனால் சாதாரணமாக சொல்றது என்ன சொல்லுவான்? அவன் கையில் சொல்லி அனுப்பு, அவ கையில் சொல்லி அனுப்பு. அவ கையில் சொல்லி அனுப்புன வந்து சொல்லலையோ? இதெல்லாம் சாதாரணமாய் நாம் சொல்லக்கூடிய ஒன்று. அப்ப கைகள் திடப்படுறதுன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில எது நாம் திடனற்று போனாலும், எது தைரியமற்று போனாலும் அதிலெல்லாம் ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். எதுவா இருந்தாலும் சரி திடப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். இதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கும். காரணம், அவர் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். நிச்சயமாய் இது நடக்கும். அப்படியே கண்களை மூடுவோம். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கும்படி எல்லாம் வாய்களை திறந்து